அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளத்தை ஒன்று நினைக்கிறேன். ஆனா, என்னுடைய செயல் வேற மாதிரி இருக்கு. அது வார்த்தையாகட்டும், செயலாகட்டும். உள்ளே ஒன்று நினைக்கிறேன். செயல் வேற மாரி இருக்கு. அப்படி இருக்க முடியுமா? ஏன்னா, உள்ளத்துல ஒண்ணு நினைச்சுட்டு செயல் எப்படி வேற மாரி இருக்க முடியும்? எத நினைக்கிறோமோ அத தானே செயல்படுத்திட்டு இருக்கான். பொய்ய வேணா சொல்லிக்கலாம். உள்ளத்த நான் அப்படி நினைச்சேன்ட்டு. ஆனா, உண்மையிலேயே உள்ள ஒன்று நினைத்து வெளியில வேற மாரி செயலாற்ற முடியுமா? முடியுமெனில் எவ்வாறு? எப்படி? ஏன்? அப்படிங்கிறது தான் கேள்வி. அது முடியும். அதாவது உள்ளத்தில் ஒன்று வைத்து அதையே செயலாற்றிட்டு பொய் சொல்ற கேஸ் நெறைய இருக்கு. உள்ள என்ன நினைக்கிறான்னா, அததான் நான் வெளிப்படுத்துறேன். ஆனா வேணுமென்றே இந்த இடத்துல பொய் சொன்னா தான் நல்லது என்று உள்ளத்தில் வைத்துக்கொண்டு, நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது, உள்ளத்தில் ஒன்று வைத்து தெரிந்தே கூட சில இடத்துல நான் வேண்டுமென்றே வெளிப்படுத்துறேன். சில இடத்துல உள்ளத்தில் ஒன்று வைத்துக்கொண்டு தெரியாமலும் வெளிப்படுத்துகிறேன். இந்த 2 இடத்தையும் புரிஞ்சுக்கணும். அப்ப தெரிந்தே அப்படிங்கிறதுக்கு நெறைய எக்ஸாம்பிள் சொல்ட்டேங்க. உள்ளத்தில் ஒன்று நான் வைத்துள்ளேன். அத செயலாற்ற போகும்போது எனக்கு எதிர்பார்ப்பு வருது, பயம் வருது, ஆ ஒரு பெருமை என்கின்ற வருது. எதையோ இழந்து விடுவோமோ அப்படின்னு ஒரு விருப்பு வருகிறது, வெறுப்பு வருகிறது. இது எல்லாம் கலந்து வந்த உடனே உள்ள இருக்கிறத நான் அப்படியே வெளிப்படுத்தாம வேண்டுமென்றே என் சுயநலத்திற்காக, என்ன எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக, இல்ல அடுத்தவர்களின் நலனுக்காக 2மே நடக்கும். அடுத்தவர் நலனுக்காக ஒரு டாக்டர் நோயாளிட்ட தெரியும் அவருக்கு பெரும் நோயின்னு. ஆனா ஒண்ணுமே இல்லப்பா தைரியமா இருப்பா போன்னு சொன்னா, அந்த தைரியம் நோயை குணப்படுத்தி விடும் என்பதற்காக, அங்கே உள்ளொன்று வைத்து தெரிந்தே சொல்லப்படுகிறது. அது ஒன்று சுயநலத்தாலும் இருக்கலாம், இல்ல பொது நலத்தாலும் அது இருக்கலாம். ஆனா இங்க தெரிஞ்சே சொல்றாங்க. உள்ள ஒன்று இருக்கு. வேண்டுமென்றே நான் பொய் சொல்லுகிறேன். இந்த பொய் இங்கு அவசியம். ஏனென்றால் அது ஒண்ணு சுயநலத்தால எதிர்பார்ப்பு பூர்த்தியாகணும். இல்ல எனக்கு பயம் பதட்டத்தினால நான் இல்லன்னா எனக்கு பயந்துருவேன். இல்லன்னா அவன் ஏதாவது பண்ணிருவாரு. சோ நான் பொய் சொல்லணும் அப்படின்ட்டு தெரிந்தே வேண்டுமென்றே சில இடங்களிலும், சில இடங்களில் பொது நலனுக்காகவும் வேண்டுமென்றே நம்ம சொல்றோம். சோ அவங்க நல்லா இருக்கணும். அவங்களுடைய நன்மையை கருதி சில உண்மைகளை வெளிப்படுத்தாமல் பொய்யாக வெளிப்படுத்தி, பொய்மையும் வாய்மை எடுத்து புரைதீர நன்மை பயக்குமெனின் அப்படின்னா, அந்த நன்மைக்காக, அடுத்தவர்களின் நன்மைக்காக, சுயநலனுக்காக இல்லாமல் அத நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு வருது. இது ஒரு ஹாஃப். இன்னொரு ஹாஃப் தெரியாமலேயே நான் வெளிப்படுத்தி விடுகிறேன். உள்ளொன்று வைத்திருப்பேன். என் செயல் அதுக்கு எதிராவே இருக்கும். எனக்கே அது தெரியாது. எங்க, எப்போ அப்படின்னா, ஒரு ரீசன் நெறைய ரீசன் சொல்லலாம். ஒரு ரீசன் அ இப்ப நம்ம மனசுல நெனச்சுட்டேன். புத்தி நெனச்சிருக்கு உள்ள. இது சரி இருக்கு. இப்ப காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு செய்றான் உள்ளொன்று. ஆனா 4 மணிக்கு அலாரம் அடிக்குது. காதே கேட்காம தூங்கிருவான். அப்ப அவன் தெரியாமலே தூங்கிடுறான். அப்புறம் எந்திரிச்ச பிறகுதான் தெரியும். ஆஹா! நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு. அத தெரிந்து செய்வது என்பது அது இருக்கு. அதுன்னா அலாரம் அடிக்கும். இன்னைக்கு எந்திரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம தூங்கிக்கலான்னு தெரிஞ்சு செய்வது ஒரு வகை அது முடிச்சாச்சு. இங்க தெரியாமல் செய்யறது. அலாரம் அடிச்சத ஆஃப் பண்ணது கூட தெரியாம நம்மாள் தூங்கிட்டு இருப்பான். அலாரம் அடிச்சதா? எப்ப அடிச்சது? ஓ! நான் தான் ஆஃப் பண்ணேனா? இல்ல அடிச்சுக்கிட்டே இருக்கா? அப்போ 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நான் நெனைச்சேன். ஆனா நான் என்னுடைய நினைப்பு ஒன்று, என் செயல் வேறொன்றாக இருக்கிறது. ஆனா அது எனக்கு தெரியவே இல்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, உடலின் மீது உள்ள பற்று, உடலில் இருக்கும் சோம்பேறித்தனம், தாமச குணம். அது என்ன பண்ணுதுன்னா, அது வெளியே வரும்போது, தான் என்ன நினைத்தோம் என்பதையே மறந்து விடுகிறது. மறந்துவிட்டு அவன் செயலாற்றிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் அங்க உண்மை. இப்போ உதாரணத்துக்கு காதலன், காதலி இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வரும். இல்ல அம்மா, புள்ள, அப்பா, புள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வரும்.
பிரச்சனையில அப்படியே உள்ள நண்பர் உனக்கெல்லாம் உனக்கு ஏன் நான் சாப்பாடு போடணும், உனக்கு இதோட வேலைக்கு ஆகாது, உறவு அத்து போயிரு, நீ வெளியே போயிரு, எனக்கு தேவையில்லை, பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து உள்ள இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணி இனிமேல்லாம் இதை வச்சுட்டு வேலைக்கு ஆக முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இவட்ட பட்ட கஷ்டம் போதும், எந்நேரம் நம்மளை போட்டு கொண்டுட்டு இருக்கா, இவளை விட்டு தள்ளிடுவோம் அப்படின்ட்டு உள்ள ஃபீல் பண்ணுவான். அப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும். ஹலோ, வாட் டூயிங், சாரி, ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் அங்க இருந்து வரும். வந்த உடனே இவன் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருந்தானே மறந்து போயிடும். சோ அது வந்து அந்த புலன்களுக்கு இனிமையாக இருக்கிறது. உடம்புல செல்லாம் வந்து ஆஹா குதூகலிக்கிறது. அதுக்கு அப்படி அடிமையாகி தான் என்ன நினைத்தோம் என்பதையே மறந்துவிட்டு அப்படியே அடிமைத்தனமாக அப்படியே அவளுக்கு மெசேஜ் பண்ணி அவகிட்ட போறது, மறுபடியும் அடி வாங்குறது, மறுபடியும் மறக்கிறது, அப்படியே அடிமையாகி விடுகிறதும் இருக்கிறது. அப்ப அது காரணம் என்ன? புலன்களுக்கும் உடலுக்கும் மிகச்சிறிய அடிமையாக இருக்கும் பட்சத்துல நான் ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் ஒன்று செய்கிறேன். ஒரு அம்மா கூட சொன்னாங்க, ஆட்டோ பக்கத்துல ஏறி உட்காருறாங்க, இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என் கையில தனியா உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்தா பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, உள்ளே நினைக்கிறது. ஆனா வெளியில வார்த்தை எப்படி வந்தது? கோபமாக வெளிவந்தது. அப்ப நான் உள்ள கோவப்படணும்னு நினைக்கல, ஆனா வெளியில கோவப்படுறேன் அப்படின்னா அந்த உள்ளே ஒன்று இருக்கின்ற நினைப்பை அந்த வினாடி மறக்கடித்து விடுகிறது, அன்கண்ட்ரோல் ஆகி விடுகிறது. எது வந்து ஆக்குப்பை பண்ணுகிறது? உடல் மீது உள்ள பற்று, புலன் மீது உள்ள பற்று ஆக்கிரமித்து அவன் எதை நினைத்தானோ அதை மறந்து விடுகிறது. மறந்துட்டு செஞ்சுட்டு ஐயையோ இதான நடந்தது மறுபடியும் அடி வாங்கும் போது நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு யோசிக்கிறது. அப்ப அந்த நேரத்துல தெரிவதில்லை, தெரிஞ்சே செய்யல, தெரியாமையே எல்லாம் போயிடுறது. சோ அப்ப தெரியாமையே அடுத்த செகண்ட் பிளாங்க் ஆயிரும், பிளாட் ஆயிரும். குடிக்க கூடாது என்று நினைத்திருப்பான். ஆனா அந்த ஒயின் ஷாப்பை பார்த்த உடனே அவர் வந்து குடிக்கணும்ட்டு உடம்பும் நாக்கும் மனமும் இழுக்கும். புத்தி அங்க சொல்லுது வேண்டாம் வேண்டாம். இது தெரிந்தே புத்தி வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கு, நான் போயிட்டு இருக்கேன், நான் புத்தியை மீறி போடுறேன், நான் தப்பு பண்றேன், வேற வழி இல்ல அப்படின்னு அடிக்ஷன்ல தெரிந்து போவதும் ஒரு வகை இருக்கு. தெரியாத போன பார்த்த உடனே தான் புத்தியில் என்ன நினைத்தோம் என்பதே மறந்துடும். எந்த ஒரு பிரயத்தனம் அந்த அந்த இருக்கணும்ல, புத்திக்கும் ஒரு போராட்டம் இருக்கணும்ல, புத்திக்கும் உடம்புக்கும் மனசுனால போராட்டமே இருக்காது. ஸ்ட்ரெயிட்டா போவாரு, வாங்குவாரு, அடிப்பாரு, அடிச்சு முடிச்சுட்டு பிரச்சனை வரும்போது ஐயோ நம்ம நேரத்தை இந்த திருமணம் பண்ணமே இப்ப அடிச்சிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். டக்குன்னு வந்துடும் வார்த்தை. சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும் இருக்கணும் இருக்கணும், டமால்னு வார்த்தை வந்துடும். சோ அப்ப வந்து தெரிஞ்சே நம்ம பண்றோம் இல்ல, அன்கண்ட்ரோலா அதை மறந்து மீறி வார்த்தைகள் வந்து விடுகின்றன. அதுக்கு காரணம் தாமச குணம், அறியாமை, புலன் மீது உள்ள பற்று, உடம்பின் மீது உள்ள பற்றும் அதுக்கு காரணமாகி விடுகிறது. ஒன்று. ரெண்டாவது, எனர்ஜின்னு சொல்ற மாதிரி பிராணமய கோஷம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, என்கிட்ட எனர்ஜி இருக்காது. அப்ப என்கிட்ட இந்த ரத்தத்துல ஒரு சத்து இல்ல, ரத்த சத்து இல்ல, இல்ல ஹீமோகுளோபின் ஏதாவது இல்ல அப்படின்னா அவர் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாரு. அப்ப எரிஞ்சு எரிஞ்சு அவன் விழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான், அமைதியா இருக்கும்னு தான் நினைக்கிறான். ஆனா உடம்பில் இருக்கும் சக்தி இன்மை, அவன் உடம்பு புலனுக்குலாம் அடிமை இல்லை. இந்த சக்தி இன்மை என்ன பண்ணும்னா அவனை தூண்டி விட்டு டப்பு டப்பு எரிஞ்சு விட்டு வேலை பார்க்கும். அவர் காய்ச்சல், அவர் நார்மலா இருக்கும்போது அவரை வந்து சொன்னா பொறுமையா இருப்பாரு. அவரே காய்ச்சல் இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா பொறுமை வெடிச்சிருவாரு. ஏன்னா அந்த சக்தி இன்மை காரணமாக அதை தூண்டி விட்டு மறுபடியும் உள்ளே நினைத்ததை மறக்கடித்து விட்டு தெரிஞ்செல்லாம் செய்யறதில்ல, தெரியாமையே அன்கண்ட்ரோல் ஆகும் வர வாய்ப்பு இருக்கிறது. உடம்புல சக்தி இல்லை என்றால் விரதம் இருக்கும்போது கோவம் சர்ரு சருன்னு வரும். ஏற்கனவே விரதத்துல எனர்ஜி இல்லை, இந்த நேரத்துல இவன் ஏதாவது சொன்னா அப்படின்னா சர்ன்னு கொப்பளிச்சுட்டு வந்துடும். இப்ப சர்ன்னு கொப்பளிச்சுட்டு வரும்போது தெரிந்தே இந்த இடத்துல நம்ம பண்றோம்னா தெரியுதுல, டோட்டலா அடிச்சு தூள் கிளப்பிட்டு அதுக்கப்புறம் ஐயையோ அவசரப்பட்டோமே அப்படின்னு யோசிக்கிறது. அப்போ ஒன்று புலனுக்கு அடிமையாலும் டோட்டலா மறந்து விடுகிறது, சக்தியின்மையும் மறக்கடித்து விடுகிறது. அடுத்து மனசுல அதிக விருப்பு, அடிக்ஷன். அதை நான் சொன்னேன் இல்லையா, புலன் அடிக்ஷன் ஒன்று இருக்கு, புகழ் அப்படின்னு பயங்கர அடிக்ஷன் இருப்பான்.
சரி நம்ம வந்து என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அசையக்கூடாது. என்ன ஆனாலும் ஸ்டெடியா நிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவர் வந்து தன் மனதுக்கு இனிமையாக புகழ்ந்து 2 வார்த்தை சொல்லிட்டாருன்னா, சரி பணத்த ஏதாவது பையனுக்கு பணத்த குடுக்க கூடாது. அவன் பணத்த குடுத்து வீணடிச்சு விடணும். அவனுக்கு பணம் குடுக்கவே கூடாதுன்னு தெளிவா இருப்பாரு. ஆனா மனசு கேட்காதே. அவன் வந்து கேட்டு பரிதாபத்தோட பணம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, நினைத்த தீர்மானம் மறந்து, தன்னையே அறியாமல் எடுத்து கொடுத்து அவஸ்தைப்படுவதும் உண்டு. சில இடத்துல தெரிந்தே வேற வழி இல்லாம என்ன பண்றது என்னால முடியலன்னு தெரிந்து கொடுப்பதும் உண்டு. தெரியாம வந்தவொடனே நான் நினைத்ததையே மறந்து, இப்ப நினைச்சோம் அப்படிங்கிறதையே மறந்து, தம்முன்னு எடுத்து கொடுப்பதும் உண்டு. சோ அது அடுத்து புத்தியில அவன் டக்கு டக்குன்னு ஒருத்தன் சொன்னான் இல்லையா? நான் கண்ணாடி உடைந்து விட்டது. அதை ஒட்டுவதற்காக கடைக்கு செல்கிறேன். கடைக்கு போறான். சார் இந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியுமான்னு கேட்கறான். இல்ல சார் கண்ணாடி கடை அது. இல்ல இங்கெல்லாம் ஒட்ட முடியாது. நீங்க புது கண்ணாடி வாங்கிக்கோ. அப்ப இவருடைய நோக்கம் என்ன? உள்ள என்ன நினைத்தாரு? கண்ணாடியை ஒட்டணும்னு நினைச்சார். அவன் டக்குன்னு அவன் ஒட்ட ஒட்ட முடியாது அப்படின்னா என்ன பண்ணோம்? வேற கடைக்கு போயிருக்கணும். எங்க ஒட்டணுமோன்னு அதை விசாரிச்சிருக்கணும். அவன் நோக்கம் அதானே. அதை நோக்கி தானே செயல் செய்ய வேண்டும். உள்ள என்ன நினைத்தான்? கண்ணாடியை ஒட்ட வேண்டும். அந்த நினைப்பை நோக்கி தானே செயல் போய்க்கொண்டிருக்கணும். நினைப்பை நோக்கி செயல் போக விடாம தன் நினைப்பு ஒண்ணு, ஒட்டணும்னு நினைப்பு. ஒட்டணும்னு தீர்மானம் பண்ணியாச்சு. ஒட்டுறதா நல்லதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப தெளிவா ஒட்டணும்ட்டு தீர்மானம் பண்ணத ஒரு கடைக்காரன் வந்து அடுத்து வந்து எதுக்கு நீங்க புதுசு வாங்கிக்கிறீங்க? ஏன் ஒட்டலாம் பண்றீங்க? அப்படின்னா, தப்புன்னு தீர்மானத்தை மாத்திடுறது. ஒரு ஸ்டெடி மைண்டடே இல்லாம. அதற்கு காரணம் வந்து ஒன்ஸ் அகைன் தமசிக்கும் இருக்கலாம், ரஜசிக்கும் இருக்கலாம். இவன் வந்து இல்லன்ட்டாங்க ஒரு பிரஸ்டீஜ் இல்ல பீத்தலுக்கு புதுசு வாங்கலாம். இந்த கடைக்காரனை வந்து பீத்தலுக்கு இல்லைன்னா தமச குணத்துல டம்மால்னு தீர்மானத்தை மாத்திடுறது. என்ன நினைச்சோமோ அது டக்குன்னு புத்தியிலேயே மாத்திடுறது. இதை வாங்கலாம் நல்லது. ஆனா எங்க தெரிஞ்ச கேட்டா இல்ல நான் தீர்மானித்து வாங்கினேன். நான் தீர்மானிச்சுதான் நான் அதை வாங்கினேன் அப்படின்னு அதை அவனுக்கு புரியவே இல்லை. அவன் தீர்மானத்தை சென்றது ஒட்ட. அந்த ஒற்ற தீர்மானத்தை அவனால உள்ள நினைத்ததை புத்தி மாத்திருச்சு. ஒட்ட வேண்டாம் அப்படின்னு நினைச்ச உடனே டோட்டலா இவரும் அதோட ஒத்து போயிட்டு நான் நினைச்சதான் நான் பண்றேன். எங்க வச்ச நீ நினைச்சது ஒட்ட வேண்டும். அதற்கு புத்தி மாறின உடனே தானும் புத்தியோடு ஒட்டி கொண்டு இல்ல மனதோடு ஒட்டுக்கொண்டு செயலாற்றி விட்டு நான் தவறு செய்து விட்டேன்னு கூட தெரியாம நான் சரியாதான் பண்ணியிருக்கேன். நான் மாத்திக்கிட்டேன். ஏன் மாத்தணும்? ரீசனே இல்லாம மாத்தணும்னா என்ன அர்த்தம்? அப்ப மாத்தினானா தெரியாம பண்றான். நினைத்தது ஒட்டது. வாங்கிட்டு வந்தது புது கண்ணாடிய. அப்ப நினைத்த ஒன்று வாங்கிட்டு வந்து புது கண்ணாடியை வாங்கிட்டு வந்து இல்ல அவர் வேணும்ட்டு தான் புது கண்ணாடியை வாங்கினாரா? அந்த அளவுக்கு மனம் அவன் தான் நினைத்ததை அவன் செய்யவில்லை என்பதே அவனுக்கு தெரியவில்லை. அது புரிய வைக்க 1/2 மணி நேரம் ஆச்சு. நீ நினைத்தது ஒன்று, நீ செய்தது ஒன்று. இல்ல இல்ல நான் தானே நினைச்சேன். கடைக்காரன் சொன்னவன புதுசுன்னு நான் தான். நீ எங்க புதுசும் கடைக்காரன் சொன்னவன நீ மாத்திக்கிட்ட. முதலில் நினைத்தது என்ன? நோக்கம் என்ன? நோக்கத்தை நோக்கி தானே போயிருக்கோம். அதுக்கு தடையாக வந்தது என்ன? உன் புத்தியில ஏற்படும் மாற்றங்கள். நீயா புத்தியில ஒண்ணு மாத்திக்கிட்டு அந்த நேரத்துக்கு அது ஒரு சோம்பேறித்தனத்தினாலேயோ ஈகோலையோ ஏதோ ஒண்ணு நீ மாத்திக்கிட்டு நினைத்தது ஒன்று செயல் ஒன்று இப்படிதான் நடந்து கொண்டிருக்கு. சோ அப்போ தெரியாமலும் நடக்கும். அப்ப தெரியாமலே புத்தியில இவன் இஷ்டத்துக்கு தீர்மானம் மாத்திடுவான். அகங்காரம் மறைநின்று ஏமாற்றுவது போல. இல்ல மனசுல ஏற்படும் அந்த விருப்பு வெறுப்பு பயம் பதட்டம் டென்ஷன் என்ன பண்ணும்? சர்ன்னு அவன் நினைத்ததையே மறைத்து இங்க ஒன்று செயலாற்றி கொண்டிருப்பான். இதை போய் கரெக்டா அவர்கிட்ட சொல்லிடுறா. இதெல்லாம் சொல்லணும். அவர் வந்து என்ன மிரட்டி கேட்டாலும் இதெல்லாம் சொல்லணும். தீர்மானத்தோட போவான். அங்க வந்து மிரட்டினவன ஒரு பயம் வந்தவன உளறிடுவான். கட்ட 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 கடன். அப்ப நான் உளர்றது தெரிஞ்சா உளர்வான். தெரியாம கட கட உளறிட்டு ஐயோ ஐயோ வார்த்தை விட்டேன் நீ அப்படின்னு சொல்லுவான். இப்ப உதாரணத்துக்கு நம்மளே வருவான். இங்க போறோம். நான் ஒரு வீட்டுக்கு வந்தத சொல்லிடாத. அவங்க ஏதாவது நினைப்பாங்க அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணிட்டு தான் 2 பேர் வருவான். அங்க பேசிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு காலையில அவங்க வீட்டுக்கு போனேனா அப்படின்றான். சீச்சோ. அதுக்கப்புறம் அவன் பக்கத்துல இருக்கிறவன் ஒரு முறை முறைச்ச உடனே ஆமா இல்ல 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 அவன் வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன் அப்படின்னு மாத்தணும்.
அப்போ ஒன்றை தீர்மானித்தான் சொல்லக்கூடாது என்று. ஆனா இந்த பேச்சு மும்மரத்துல இந்த புலன்களுக்கு அடிமையாகி அந்த ஒரு இதுல அந்த தாமச குணத்துல அதை மறந்து இந்த புலனோட டிராவல் பண்றாராம். அப்படியே டிராவல் பண்ணி இல்ல புத்தியோடு டிராவல் பண்றது, இல்ல மனசோடு டிராவல் பண்றது, இல்ல சக்தி இல்ல அதோட டிராவல் பண்ணி அதை மறந்து வெளிப்படுவதும் உண்டு. அப்போ உள்ளொன்று நினைத்தது அதை நான் செயல் ஒன்று வேறொன்றாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது முழுமையாக தாமச குணத்திலும் ராஜச குணத்திலும் மனதின் அடிமையினாலும் புத்தியின் அடிமையினாலும் இஷ்டத்துக்கு மாத்திக்குவான். தீர்மானத்தை தாறுமாறா மாத்திக்கிறான். தீர்மானத்தை மாத்துறோங்கிறது கூட தெரியாம நம்ம ஒண்ணு நினைச்சோம் அது செயல்படுத்த முடியலங்கிறதுக்காக தான் நம்ம தீர்மானத்தை மாத்துறோம். தெரியாது நம்ம நினைச்சதை செயல்படுத்த முடியவில்லைங்கிறதையே உணராமல் நான் நினைத்ததை மாற்றி 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 செயலாற்றி கொண்டிருக்கும் ஒரு வகையும் உண்டு. அது தெரியாமல் செயலாற்றும் வகை. அப்ப தெரிந்தும் பண்றோம், தெரியாமலும் பண்றோம் அப்படிங்கறதுதான் இங்க ஆன்சரு. இப்ப என்ன பண்றது அப்படிங்கறதான் மேட்ரு. அப்ப தெரிந்து பண்றதுல விருப்பு வெறுப்பு இல்லாம சுயநலம் இல்லாமல் பொதுநலன் கருதி நம்ம தெரிந்து பண்ணா அது சரி, தவறே கிடையாது. அங்க சுயநலம் இருக்குன்னா அதுக்கு உண்டான நாலேஜ் எடுக்கிற வேண்டியதான். எந்த சுயநலம் என்னை அங்க தெரிந்தே அந்த தவறை செய்ய வைக்கிறது என்பதற்கு ஏற்றவாறு அதற்குண்டான நாலேஜ் எடுக்கணும். அது எதிர்பார்ப்பா, சுயநலமா, இல்ல லுக்கிங்கா, இல்ல பயமா, பதட்டமா அப்படிங்கிறத எது அப்படின்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி நாலேஜ் எடுத்து திருத்திக்கலாம். தெரியாமல் செய்யும் தவறு அப்ப எது எனக்கு மறக்கடிக்கிறது? உடலா புலன்களா? அப்ப தாமச குணத்தை நீக்கு. புலன்களுக்கு அடிமையாக இருக்கும் பயிற்சியை கொடு. மனதில் சக்தி இல்லை, உடம்பில் சக்தி இல்லையா? அப்ப முதல்ல சக்தியை ஏற்று மனசுல இருக்கும் விருப்பு வெறுப்பா அதை அகற்றுவதற்கு சரண்டர்ல போய் பக்தியை பேணு. இல்ல ஸ்டெடி மைண்டட கொண்டு வா. புத்தி தீர்மானத்துல ஸ்திரப்பிரஞ்சனாக இருக்க வேண்டும், ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று ஸ்திர புத்தியை கொண்டு வருவதற்கு எந்த நாலேஜ் எடுக்கணுமோ இந்த ஸ்திர புத்திக்கு உண்டான நாலேஜ், மனசை பூர்ணமாக சரணடைவதற்கு உண்டான நாலேஜ், சக்தி உடலில் சக்தி ஏற்றுவதற்கு உண்டான சரியான டயட்டு, எக்ஸசைஸ், சக்ரா போன்ற பயிற்சிகள், அப்புறம் உடம்புக்கு சுறுசுறுப்பு தருவதற்கான புலனுக்கு அடிமையாகாமல் இருக்கும் பயிற்சிகளை எது என்ன நான் நினைத்ததையே மறக்கடித்து என்னையும் அறியாமல் செய்ய வைக்கிறதோ அதுக்கு உண்டான ஒரு ப்ராப்பரா பயிற்சியை நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இதுல இருந்து வெளிவந்து விடலாம் அப்படிங்கிறது என்னுடைய பதில்.